அன்பானவர்களே, 2K கிட்ஸா? ஆமா. ஒரு அருமையான கதை. ஒண்ணும் இல்ல. இந்த பஞ்சதந்திர கதைகள் இருக்குதுல்ல, அதில ஒரு கதை. இந்த கதை பசங்களுக்கு கல்விக்கு நான் கதை சொல்ல மாட்டேன். எனக்கு அவனுங்கள பிடிக்கவே பிடிக்கல ஏன்னு தெரியல. சரி அத விடு நம்ம கதைக்குள்ள போவோம். அதாவது கடல் ஓரமா ஒரு மரம். அந்த மரத்தில 2 சிட்டுக்குருவிகள். அந்த சிட்டுக்குருவிகள் ரொம்ப இருக்காங்க. பெண் புச மொஞ்சாதி முட்டை இடுறாங்க. அப்போ வந்து அது பொண்டாட்டி வ கேட்குது. என்னான்னு, "இங்க முட்டை விடுறது சேஃபா? கடல் பெரிய அலைகளெல்லாம் எடுத்துன்னு வந்து மரத்த இழுத்துன்னு போடுமே" அப்படின்னா ஆண் சொல்லுது, "நோ, நோ, நோ நான் பார்த்துக்கிறேன். அப்படி அந்த மாரி கடல்ல வந்து நீ இடுற முட்டைய எடுத்துன்னு போயிட்டா நான் விட்டுருவேனா?" அப்படின்னு சொல்லுது. "முட்டாள் உனக்கு தெரியாது" அப்படி இப்படின்னு சொல்ல சரி ரைட். அப்புறம் நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு சத்தியம் பண்றேன்ல, அப்படி இழுத்துன்னு போச்சுன்னா நான் மீட்டு தரேன்னு சொல்றேன். சரி அப்படியே அதே மாரி அவங்க அங்கேயே அதே மரத்தில இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பயங்கரமான ஒரு அலை வந்து அப்படியே அந்த மரத்தை சாய்ச்சி அந்த சிட்டுக்குருவி இட்டிருந்த முட்டையோட மரத்தோட இழுத்துன்னு உள்ள போயிடுது. உடனே பொண்டாட்டி சிட்டுக்குருவி ஆம்பளை சிட்டுக்குருவிய திட்டுது. நான் அப்பயே சொன்னேன், "நீ கேட்கல போல வரன்னு." உடனே வந்து இவங்க போய் என்ன பண்றாங்க, மத்த பறவைகள் கிட்டலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாரி வந்து இழுத்துன்னு போயிடுச்சு. உடனே அப்படியா சரி, நீ வேதனைப்படாத. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், கருடன் தானே நமக்கு தலைவன். கருடன் கருடன் பறவைகளின் தலைவன் யார்? கருடன் தானே. கருடன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படியா? ஐய்யய்யோ! சரி இது சும்மா விடக்கூடாது. வா நம்ம திருமால் கிட்ட போலாம். அ அப்படி சொல்லிட்டு திருமால் அந்த சாமி அவன்ட்ட போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் நான் முட்டை போட்டேன். நான் போட்ட முட்டைய கடல் அரசன் வந்து அலைய அனுப்பி என் முட்டையெல்லாம் வச்சுன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே திருமால் என்ன சொல்றாரு, கடல் அரசன கூப்பிடுறாரு. "ஏய் கடல் அரசா இங்கே வாடா. என்னடா சிட்டுக்குருவிங்க முட்டையெல்லாம் வந்து பொரிச்சு வச்சுக்கின்னு என்னடா பண்ற நீ?" அப்படின்னு உடனே கடல் அரசன் ஒழுங்கு மரியாதையா அவங்க முட்டைய அவங்ககிட்ட குடுத்துட்ட உடனே கடலரசன், ஓகே திருமால் சாமி அவர்களே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்கேயோ ஒரு மடுவுல ஒளிச்சு வச்சிருந்தத அந்த முட்டைய எடுத்து குடுத்துடுது. இது வந்து என்ன பார்க்குறீங்க நீங்க? ஒரு வீரம் மிக்க, ஒரு துணிச்சல் மிக்க ஒருவர வந்து இந்த சாமி இருந்தா கூட காப்பாற்றும். ஸோ வீரமும், துணிச்சலும் முக்கியம். அப்ப அந்த ச பெ பெ பெண் சிட்டுக்குருவி வந்து ஆண் சிட்டுக்குருவிய பாராட்டுது. ஸோ உண்மையா இருங்கப்பா. ஒரு முட்டைக்காக ஒரு சிட்டுக்குருவிகிட்ட முட்டைக்காக சாமியே இறங்கி வந்து கடலரசனுக்கு கட்டளையிடுறான். இங்க இருக்கிற நீங்க குடியும் அ பிரியாணியும் வாங்கி தின்ற உன்னை ஆளக்கூடிய தலைவன் என்றவன் உன்னை போட்டு மிரிக்கிறான். அசிங்கமா இல்ல உனக்கு? மனுஷனாடா நீங்கலாம்? யாராச்சும் துணிச்சல் முக்கியம். வீரம் முக்கியம்.